அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 19/8/2024 அன்று நடைபெற உள்ள ESLC தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. அதை எவ்வாறு நாம் பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றிய முழு விவரங்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ESLC தேர்வு எழுதுவதற்காக தேர்வு மையங்கள் மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு 19/8/2024 அன்று நடைபெற உள்ள தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. அதை பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் அரசு தேர்வு இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல கீழே வரும்போது ESLC பிரைவேட் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ESLC பிரைவேட் அப்பியரன்ஸ் எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ESLC பிரைவேட் ஸ்டடி எக்ஸாமினேஷன் 2024 கால் டிக்கெட் டவுன்லோடு பிரஸ் ரிலீஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷனை ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த நோட்டிபிகேஷன். அரசு தேர்வுகள் இயக்ககம், சென்னை. தனி தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொது தேர்வு ஆகஸ்ட் 2024 தேர்வு கூட அனுமதி சீட்டுகளை இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்தல். 19/8/2024 முதல் 23/8/2024 வரை நடைபெற உள்ள தனி தேர்வுகளுக்கான 8ஆம் வகுப்பு பொது தேர்வினை எழுத தேர்வுத்துறையின் சேவை மையங்களில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்த தனி தேர்வர்கள் 12/8/2024 பிற்பகல் 4 மணி முதல் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் தேர்வுக்கூட நிலவுச்சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பதிவிறக்கம் செய்யும் முறை கொடுத்திருக்காங்க. மேற்குறிப்பிட்ட இணையதளத்தில் ஹால் டிக்கெட் என்ற வாசகத்தை கிளிக் செய்தால் ESLC ஆகஸ்ட் 2024 எக்ஸாமினேஷன் கேண்டிடேட் ஹால் டிக்கெட் டவுன்லோடு என்ற தலைப்பின் கீழ் உள்ள டவுன்லோடு ஹால் டிக்கெட் என்ற வாசகத்தினை கிளிக் செய்து தோன்றும் பக்கத்தில் தங்களது விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியினை பதிவு செய்தால் தேர்வுக்கூட அனுமதி சீட்டு திரையில் தோன்றும். அதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உரிய தேர்வுக்கூட அனுமதி சீட்டின்றி எந்த ஒரு தேர்வரும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேற்காண் தேர்விற்கு விண்ணப்பித்த தனி தேர்வர்களுக்கு தேர்வுக்கூட அனுமதி சீட்டு குறித்த தனிப்பட்ட முறையில் அறிவிப்பு ஏதும் அனுப்ப இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே 2024 ஆண்டிற்கான 8ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத விண்ணப்பித்த மாணவர்கள் தங்களது ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்வதற்காக திருப்பி இந்த பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜிலே ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். ESLC ஆகஸ்ட் 2024 எக்ஸாமினேஷன் பிரைவேட் கேண்டிடேட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல டவுன்லோட் ஹால் டிக்கெட் இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இங்கதான் நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண வேண்டும். அதற்காக உங்களது அப்ளிகேஷன் நம்பர், அதாவது நீங்க விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண வேண்டிய ஃபார்மேட் ஃபர்ஸ்ட்ல இயர், அப்புறம் மந்த், அப்புறம் டேட் இந்த மாதிரி ஃபார்மேட்ல என்டர் பண்ணி இந்த ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்க ஹால் டிக்கெட் டிஸ்பிளே ஆகும். அதுல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை டவுன்லோட் கொடுத்தா நீங்க உங்க தேர்வு கூட அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து 19/8/2024 தேர்வு எழுத செல்லும் போது தேர்வு கூட அனுமதி சீட்டை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். தேர்வு கூட அனுமதி சீட்டு இல்லாமல் எந்த ஒரு தேர்வரும் தேர்வு எழுத அனுமதிக்க மாட்டார்கள். ஹால் டிக்கெட் டவுன்லோட் செய்வதை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படாது. ஆகவே நீங்கள் தான் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே 8ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத, அதாவது ESLC தேர்வு எழுத விண்ணப்பித்த மாணவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து தங்களது தேர்வு கூட அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.